ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்கு இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கோகிலா பாட்டி அந்த ஆறுமுகம் கிட்ட வந்து தீபானை நினச்சி ரம்யாவை காமிச்சிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் என்ன பண்ணுறான்னா, ரம்யா தலையில் வந்து கட்டையால் அடித்து ஒரு சாக்கு மூட்டையில் வந்து கட்டி போட்டுடுறான். இந்த பக்கம் பாட்டிக்கிட்டே சொன்னதும் ஐஸ்வர்யா ரூபஸ்ரீ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே நீ கடத்திட்டியா? ஆமாம், இந்த ஆறுமுகம் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இந்த ஆறுமுகம் பண்ண இருப்பனா என்ன அப்படின்னதும், பரவாயில்லையே உன்னை கூமுட்டன்னு நினைச்சேன், சரியா தான் பண்ணியிருக்கான். ஆமா நானும் உன்னை காமெடி பீஸ்ன்னு தான் நினைச்சேன், சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு மூட்டையை வந்து பார்க்குறாங்க. சரி 2 பேரும் தூக்குங்க அப்படின்னு ரூபஸ்ரீட பாட்டி சொன்னதும், ஐயோ பாட்டி நான் எப்படி தூக்குறேன், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னதும், நம்ம ஐஸ்வர்யாவும் இங்கே பாருங்க பாட்டி, இந்த வேலையை தவிர வேற என்ன வேலைனாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன், ஆனால் இது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னதும், அடி பாவீங்களா இதை விட என்ன வேலை பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரியா அந்த இடத்துக்கு நம்ம அருணாச்சலம் வந்துடுறாங்க. ஏ ரேகா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக இந்த மூட்டையெல்லாம் கை வைக்கிற, ஆமா உன்னோட பஞ்சு போன்ற கையை எதுக்கு இது மேல வைக்கணும் அப்படின்னதும், ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபால் இந்த மூட்டையை தூக்கணும் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு என்ன அதான் நான் இருக்கனே நான் தூக்கிட்டு வரேன், ஆமா எங்க கொண்டு வைக்கணும் சொல்லு அப்படின்னதும் உடனே அவங்களும் சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நேரா அந்த வண்டியில வந்து நம்ம அருணாச்சலமே கொண்டு நம்ம ரம்யா வச்சிடுறாங்க. சரி எப்படியாச்சும் கொண்டு போ அப்படின்னுட்டு நம்ம ரூபஸ்ரீ ஐஸ்வர்யாவும் எங்கால ரூபஸ்ரீட பாட்டியும் வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரத்தால் நம்ம தீபா வந்து பார்த்துட்றாங்க. ஐயோ தீபா இங்கே இருக்கானா, அப்போ அந்த வண்டியில் இருக்கிறது யாரு பாட்டி, ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபோன் போட்டு யாருன்னு கேளு அப்படின்னது. டேய் தீபா இங்கே இருக்கானா, அப்போ நீ யாருடா கடத்திருக்க? மேடம் நான் தீபாவை தான் கடத்திருக்கேன், முதல்ல நீ ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புடா அப்படின்னதும் உடனே ஆறுமுகமும் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறாங்க. பார்த்தா அது ரம்யா ஃபோட்டோவை பார்த்து 3 பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. அடி ஆத்தி ஆணி வரையே கடத்திருக்கானே, நாம இப்போ யார் மேலே பழி போடுறது பாட்டி, உடனே அவனை கிளம்பி வர சொல்லு அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் ரூபஸ்ரீட பாட்டியும் வந்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் போட்டு ஒழுங்கா அந்த பொண்ணை கொண்டு விட்டுட்டு போடா பைத்தியக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த ஆறுமுகமும் வந்து ரம்யா இருக்கிற அந்த மூட்டையை வந்து கட்டி கொண்டு வச்சிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறது, தூக்குங்க அப்படிங்கிறதும் எங்களால் முடியாது பாட்டி அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மறுபடியும் அருணாச்சலம் வந்துடுறாங்க. இங்கே பாரு என்ன ஆச்சு பேபி, எதுக்கா நீ கஷ்டப்படுறா, அதான் நான் இருக்குல்ல, ஓகே கோபால், ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே ஏதோ ஒரு பொருள் பேரை சொன்னதும் சரி நானே கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலமே அவங்க கையால் தூக்கிட்டு போறாங்க. பாத்தியா உன் மாமனாரு நீ நிக்கன்னு தெரிஞ்சும் எப்படி எல்லாம் வழிறாருன்னு, ஆமா என்ன அசிங்க பிடிச்ச குடும்பமோ தெரியா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மூட்டையை வச்சதும் ஐஸ்வர்யா ரூபஸ்ரீ சேர்ந்து நேரா மூட்டையை அவுத்து விட்டுடுறாங்க. அவளாவே கண் முழிக்கட்டும் வா போகலாம் அப்படின்னுட்டு 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரமேஷ் வந்து உடனே ரம்யாவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகி தண்ணி எல்லாம் தெளிச்சு ரம்யாவை எழும்ப வச்சிடுறாங்க. டேய் நீ தான் நீ என்ன அடிச்ச சொல்லுடா அப்படின்னு கேட்டது ரம்மி. நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு ரமேஷ் சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா பைத்தியக்காரா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பாக்குற, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு திட்டிட்டு ரம்மி அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரியா வந்து தீபாவோட பட்டுப்புடவை மாதிரியே புடவை வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க. அதே கடையில ஆனந்த் நின்றுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தை பார்த்து ரியா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ நம்ம இவன் கையில பட்டோம்னா நம்மள மாலை ஆக்கிடுவானே அப்படின்னு எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது ஆனந்த் வந்து மடக்கி பிடிச்சி கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. சொல்லுடி இங்க பாரு, எதுக்கு அடி நீ வெளியில வந்த, யாரடி ஒண்ணு வெளியில எடுத்தா, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு ஆக்கள் எல்லாம் வந்ததும் ரியா வந்து தப்பி ஓடி போயிடுறாங்க. அதுவும் வாங்கின புடவையை கீழே போட்டுட்டு உடனே ஆனந்த் வந்து புடவையை எடுத்துட்டு நடந்த விஷயத்த வந்து கார்த்திக்கிட்ட சொன்னதும், இல்ல இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னுட்டு மைத்லி போய் தீபாவோட கல்யாண புடவையை எடுத்துட்டு வர சொல்றாங்க. மைத்லியும் கல்யாண புடவையை எடுத்துட்டு வராங்க. உடனே கல்யாண புடவையை பார்த்தோம்னா அப்படியே அச்சியஸ்ல தீபாவோட புடவை மாதிரி இருக்கு. என்ன கார்த்தி அப்படியே தீபா புடவை மாதிரி இருக்கு, ஆமாண்ணா இதை வச்சு யாரோ எதுவும் திட்டம் போட்டிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறதும், சரி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனந்த் சொன்னதும் கார்த்தி வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு ஃபோன் போட்டு இப்படி ரம்யா அப்பாவனா ரொம்ப நேரமா கண்டெக்ட் பண்றேன், அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை சார், என்ன இதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னதும் சரவணனும் போய் ரம்யா வீட்டுல பாக்குறாங்க. பார்த்தா நுர தள்ளி கிடக்குறாங்க. இது பார்த்த சரவணா அதிர்ச்சியாகி கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ரம்யா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் அவங்க பாய்சன் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னதும் கார்த்தியும் ரம்யா அப்பாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏதோ விரக்தியில தான் அவர் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர் கண் முடிச்சிட்டாரு சார், போய் பாருங்க அப்படின்னதும் கார்த்தியும் சரவணனும் பாக்குறாங்க. சார் என்ன ஆச்சு சார், ஏன் பாய்சன் சாப்பிட்டீங்க தம்பி, எல்லாமே ரம்யா பண்ணவே இல்லை, அவதான் தம்பி எனக்கு பாய்சனே கொடுத்துட்டா, என்ன சார் சொல்றீங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு கொடுத்துட்டாளா, நான் தான் சொன்னேன்ல, உண்மை தெரிஞ்சா அவ ஆசைப்பட்டதா அடைகிறதுக்கு வைக்க தகப்பன்னு கூட பார்க்க மாட்டான்னு, அதான் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும் கார்த்தியும் நம்ம
சரவணன்னு செமையா அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாருங்க தம்பி, பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும், நான் இவ்வளவு நாளா இவங்கள போனா போகட்டும்னு விட்டு பிடிச்சேன் சார். இனிமேல் நான் விட மாட்டேன். நான் ஒரு வழி பண்ணியே ஆகுவேன் இன்ஸ்பெக்டர், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போலீஸ் கூட கிளம்பி நேரா மண்டபத்துக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா கார்த்தி, போலீஸ் வந்திருக்கு அப்படின்னதும் ரம்யா பண்ண கேடித்தனங்கள் எல்லாத்தையுமே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் சாமியார கூட்டிட்டு போனது, அதே மாதிரி தீபா வந்து இல்லாம பண்ண முயற்சி பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னது எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. சி, என்ன பொண்ணு நீ இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்ட அப்படின்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. ஆமால, என்ன பொண்ணு இவ அப்படின்னு திட்டும் போது நேரா தீபா போய் ரம்யா முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்டி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண, கூடவே இருந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கிய, அப்பவும் என்னோட அண்ணியும் மீனாட்சி அக்காவும் சொல்லுவாங்க இவ சரியில்லைன்னு. ஆனா அப்ப கூட உன்னை நான் விட்டு கொடுக்காம தானே பேசினேன். எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா? எல்லாம் காத்திக்கிட்டா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. சி, இப்படி நான் சொல்ல உனக்கோ அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ரம்யா வந்து இங்க பாருங்க, நாங்க ஆரம்பத்துல வந்து சந்திப்பு வந்து முதல்ல முடிஞ்சுக்கு, ஆனா முதல்ல தான் ஆரம்பிச்சது, கடைசியில காதல்ல வந்துருச்சு. அதான் எனக்கு காத்தி வேணும், எனக்கு காத்தி மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி ரம்யா வந்து சொன்னது. சி, இப்படியே அசிங்க மாதிரி பேசுறியே, உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஏமா, எப்படி எல்லாம் தீபா உன்ன நம்பினா, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம தீபாவோட அம்மா அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது தம்பி, போனா போகட்டும், இங்க பாரு உனக்கு ஒரு வாய்ப்பு தரோம், நீ திருந்துவியா மாட்டியா அப்படின்னு தீபாவோட அம்மா அப்பா கேட்டதும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, இவங்கெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்ல, இங்க பாருங்க அதாச்சும் பரவாயில்ல, இப்படி சொந்த அப்பாவையே போர்ஷன் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, இப்படி ஒரு பயங்கரமான ஜென்மத்தையா நாம வீட்டுல இத்தனை நாளா வச்சுட்டு இருந்திருக்கோம், ஐயோ இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு மைத்திலி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதானே, இவளெல்லாம் என்ன மனசு, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறது தீபா வந்து ரம்யா கண்ணத்திலே வந்து உங்கி பலர்னு அடிக்கிறாங்க. சே, உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு அப்படின்னதும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு காட்டி சொல்றதும் போலீஸ் வந்து ரம்யா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த பக்கம் ரம்யாவும் ரொம்ப வில்லங்கமா காட்டி வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே செம்மையா முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அபிராமி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, ஸோ இனி நாம சந்தோஷமா இருக்கலாத அப்படின்னதும் சரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னல, என்னோட ஃப்ரெண்ட் வாரா அப்படின்னு சொன்னதும் பார்த்தா நம்ம அம்பிகா வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. மேம், நாங்க உங்க மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. உடனே அபிராமியும் வந்து ஹக் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அத்தை, இவங்க உங்க ஃப்ரெண்டு ஏன் அத்தை எங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா நீங்களா நம்பிருப்பீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. மேம், நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் மேம், இங்க பாருங்க உங்களை மாதிரி தான் நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவான், அப்படியே மீனாட்சி அப்படின்னு அம்பிகா கேட்டது. எப்படி மேம் என்னோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அபிராமி எல்லாரும் போட்டோவும் அனுப்பி இவதான் என் மகனு எல்லாமே எனக்கு விளக்கமா சொல்லியிருக்கான். நீ மீனாட்சி, ஐஸ்வர்யா, தீபா எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் செம்ம ஹாப்பியா பேசிக்கிட்டே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி வந்து மேம் அப்படின்னதும், என்னது மேமா? கார்த்தி, என்ன ஆண்டி என்னை கூப்பிடு. அது இல்ல மேம், இங்க பாரு மாப்பிள்ளை இப்படியா இருக்கிறது, கலகலப்பா இருக்க வேணாமா, இங்க பாருங்க ஆரம்பமே பாட்டு டான்ஸ் இருக்கணும். ஆமா, யார் பாட போறீங்க சொல்லுங்க அப்படின்னதும், இங்க பாரு என் மருமக தீபா நல்லா அருமையா பாடுவா, இப்போ என் மருமக தீபா தான் பாட போறா. ஆரம்பத்துல ரூபஸ்ரீய விட்டு என் மருமகமா பாடிருந்தா, ஆனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் என் மருமக தீபா பாட போறா அப்படின்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு மேடையில நின்று என் நெஞ்சில் ஒரு பூ போத்தது அந்த சாங்கை வந்து ரொம்ப அழகா பாடி முடிச்சிடுறாங்க. கார்த்தியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, பாட்டு முடிச்சிருச்சு, அடுத்தது என்ன, டான்ஸ் தான். நம்ம மீனாட்சி ஆனந்த் வந்து ஜோடியா வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் அருணும் வந்து ரொம்ப அழகா ஆடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அருணாச்சலமும் நம்ம நாச்சியாரும் ஆடுறாங்க. நாச்சியார் வந்து வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அருணாச்சலம் விடலையே செம்ம தோல் கிளப்பிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒவ்வொருத்தங்கள வந்து நல்லா அழகா வந்து டான்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து போலீஸ் வந்து ஜீப்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னு பார்த்து வண்டி வந்து இடையில நின்னதும் உடனே டிரைவர் வந்து வண்டி டயர் வந்து செக் பண்றாங்க. அதுல இருந்து லேடி கான்ஸ்டபிள் போய் டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த பக்கம் சரவணன் வெளியில தூரமா வந்து போன் பேசிட்டு இருக்காங்க. இதான் சரியான சந்தர்ப்பம், எஸ்கேப் ஆக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து பாஞ்சி எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ ஓடிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் முழுசு
பேசிட்டு இருக்கும்போதே நினைச்சேன் கண்டிப்பா இவ தப்பியோட போறான்னு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் துரத்துறாங்க. இங்க வந்து கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து எல்லாருமே செம என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மருமகம் 3 பேரும் ஒரு பக்கமும் இங்கால நம்ம அம்பிகாவும் களமிறங்கி நம்ம அபிராமி கூட வந்து சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபாவும் டான்ஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கார்த்தி வந்து அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது.